Hello everyone, welcome back to my channel. Today I will see vehicle Ford Fiesta 2011 limited edition diesel variant. The vehicle full specification பார்க்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு நியூ கமர்ஸா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரப்படுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெஹிக்கிளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த வெஹிக்கிளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்துருக்கூடிய வெஹிக்கிள் ஃபோர்ட் ஃபியஸ்டா 2011 மாடல் டீசல் வேரியண்ட். இந்த வெஹிக்கிளோட ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர். வெஹிக்கிள் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலஜன் பல்ப் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட்ஸ்க்கு சைடில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் பார்டரும் உள்ள வந்து குரோம் கலர் ஃபினிஷும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் உங்களுக்கு தருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்ல வந்து ஹனி குரோம் கிரில் ஷேப் மாதிரியே உங்களுக்கு எம்பளத்தை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோக் லாம்ப் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமே இந்த பக்கம் ஃபோக் லாம்ப் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைடா சின்னதா ஒரு ஏர் டேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃப்ரண்ட் லுக் உங்களுக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு அழகா இருக்கு. வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.4 சிசி கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்கூடிய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 68 bhp அட் 4000 rpm. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.3 Nm அட் 2000 rpm உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்கூடிய நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சிலிண்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வால்வ்ஸ் பெர் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வந்துருது. உங்களுக்கு ஃபியூல் சப்ளை சிஸ்டம் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா TDCI உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட கியர் பாக்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் மெக்பர்சன் ஸ்டட் வித் காயில் ஸ்ப்ரிங் அண்ட் ஆன்டி ரோல் பார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி இண்டிபெண்டன்ட் ட்விஸ்ட் பீம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கு அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 14 inches அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்கூடிய உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேட்டர் டிஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ட்ரம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4282 mm உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஓவரால் விட்த் பார்த்தீங்கன்னா 1686 mm கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 1468 mm உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 168 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2486 mm கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள்ல கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் ஆப்ஷனோட உங்களுக்கு வந்துருது. பவர் விண்டோஸ், 4 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வித் ரிமோட் கியோ உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட வந்துருது. இந்த வெஹிக்கிள்ல கொடுத்துக்கூடிய மியூசிக் பிளேயர் பாத்தீங்கன்னா கம்பெனி இன்பில்ட் ஆடியோ மியூசிக் பிளேயர் கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல MP3 CD நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேஷ்போர்டு வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒரு கிரே பினிஷிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரும் உங்களுக்கு இது கூட உங்களுக்கு அட்டாச்சா வந்துருது. மேல பாத்தீங்கன்னா டாப் லைட்ஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 watts சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டர் ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த ஃப்ரண்ட் லுக் பார்க்கறதுக்கு ஓவரால் நல்ல நீட்டாவே இருக்கு. இந்த வெஹிக்கிள்ல கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கு சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல லெதர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஃபினிஷிங்கா இருக்கு. எந்த ஒரு டயட்னஸும் இல்லாம ரொம்பவுமே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் சரி எக்ஸ்டீரியர் சரி ரொம்பவுமே நல்லா இருக்கு. இந்த
இந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கு பேக்ல இருக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ரூம் நல்ல ஸ்பேஸ் இருக்கு, லெக் ரூமும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஒரு பின்னாடி இருந்து போவதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளான இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க ஹெட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கூடயே சேர்ந்து வந்து மெர்ஜ் ஆகி வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பக்கம் 2 டாப் லைட்ஸ் வந்து சைடுல இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்கூடிய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்கூடிய பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 430 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன். நல்ல பெரிய பூட் ஸ்பேஸா இருக்கு. தாராளமான திங்ஸ்களை வந்து நீங்க கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அளவுல இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ் யூஷுவல் அந்த ஸ்டெப்னி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு 80% மேல ஸ்டெப்னி இருக்கு. ஓவரால் இது ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட ஃபுல் பாடி அவுட்லைன் வியூ மற்றும் ஃபுல் இன்டீரியர் வியூ பார்த்துருப்பீங்க. ரொம்பவுமே நீட்டாக இருந்துச்சு. ஓவரால் இந்த வெஹிக்கிளோட ஃபுல் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. வாங்க இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏசி போட்டு பார்ப்போம். ஏசி கூலிங் போட்டோனே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெஹிக்கிள் ரன்னிங் ஆயிருக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 82,000 கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு. இந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கு சஸ்பென்ஷன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. மற்றபடி இப்போதைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் நீங்க இப்போதைக்கு பண்ண வேண்டியது இல்லை. ரொம்பவுமே நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்னாலே பொதுவாக ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க. இந்த வெஹிக்கிளுக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அரௌண்ட் சொல்லக்கூடிய மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி லிமிட்ஸ்க்கு 80 to 90 உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20+ கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்றாங்க. இந்த வெஹிக்கிளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்கூடிய டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு 80% மேல ரொம்பவுமே நல்லா இருக்கு. இந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இந்த வெஹிக்கிளுக்கு இருக்கு. இந்த வெஹிக்கிளுக்கு நான் கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,90,000 கேட்கிறேன். பிரைஸ் வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணி இந்த வெஹிக்கிளை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. என்னால முடிஞ்ச பெஸ்ட் ஆஃபர் நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். யூஸ்டு கார் வாங்கணும்னு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Thank you so much for spending your precious time with me and for your support. See you soon on another video. Until then, I say goodbye to you. Love you all.